என்னோட மந்த்லி சேவிங்ஸ் வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நான் எல்ஐசி ஜீவன் தருண் பாலிசி எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல நிறைய பேர் வந்து இதுக்கு பதிலாக இதை பண்ணியிருக்கலாம், எல்ஐசி அவாய்ட் பண்ணுங்க, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துட்டு கான்ட்ரவர்ஷியலாக நிறைய இருந்தது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுற விதமாகவும் நானே உங்களுக்கு எல்லாத்தோட கம்பேரிசனும் இதில் கொடுக்க போகிறேன். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் மெயினாக நான் ஏன் இந்த பாலிசி சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு 2 ரீசனும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் சில கால்குலேஷன்லாம் கேட்டிருந்தாங்க, அதுவும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு எடுக்கலாம்னா குழந்தைங்க பேரில் தான் எடுக்க முடியும். நான் வந்து என் பையன் பேரில் தான் எடுத்திருக்கேன். எந்த வயசுல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியோட நேம் வந்துட்டு இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எல்ஐசி ஜீவன் தருண், இதான் இந்த பாலிசியோட பேர். குழந்தைங்களுக்கு வந்து பிறந்து 90 டேஸில் இருக்க குழந்தைங்க வந்து எடுக்கலாம். நான் வந்து என் பையனுக்கு 5 வயசு இருக்கும்போது தான் நான் எடுத்தேன். 90 டேஸ்லேருந்து எடுக்கலாம். நான் எடுத்தது 5 வயசுல. ஸோ வந்து இது வந்து நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போலேருந்து குழந்தைக்கு 19 வயசு ஆகிற வரைக்கும் நம்ம ப்ரீமியம் வந்து பே பண்ணணும். நான் வந்து இயர்லி பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நீங்கள் முக்கியமாக ஃபஸ்ட்டு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுலேயே நிறைய பேர் கன்ஃபியூஷன், நான் வந்து 20 வயசு வரைக்கும் நான் கட்டுறேன், 19 வயசு வரைக்கும் கட்டுறேன்னு நினைக்கிறாங்க. 5 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கான ப்ரீமியம் அமௌண்ட் தான் சொல்லியிருக்கேன். எனக்கான ப்ரீமியம் அமௌண்ட் இது 90 நாள் இருக்கும் போது எடுத்திங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட் கம்மியாகும். ஸோ நான் என் பையனுக்கு எவ்வளோ பே பண்ணுறேன் அப்படிங்கிறத இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு டோட்டலாக நான் அந்த 15 வருஷம் நான் கட்டுறேன். 15 வருஷத்துக்கு வந்துட்டு 5,08,250 அந்த மாதிரி வரும். இதில் வந்து நான் இந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து எப்படி மாறும்னா, வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து 34,598 கட்டினேன். அந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 5,08,000 அந்த 540 வராது. ஸோ வந்து அடுத்த வருஷம் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்கு நான் அடுத்த ஒரு கால்குலேஷன் போட்டு காட்ட போகிறேன். இந்த கால்குலேஷன் பர்பஸ்க்காக நான் டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு எல்லா வருஷமும் ஒரே மாதிரி அமௌண்ட் கட்டுற மாதிரி வச்சுக்க போகிறேன். ஸோ அதனால 5,19,000 18,940 கட்டுற மாதிரி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக நான் கட்ட போகிறது 5,08,540. நான் வந்து மாதத்துக்கு வந்து 34,598 சொன்னேன் இல்லையா, அது வந்து ஜிஎஸ்டி சேர்த்து தான், ப்ரீமியம் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து. ஸோ வந்து இது எப்படி அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்னா, என் பையனோட 20 வயசில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும், 81,750 கிடைக்கும். 21 வயசில் அதே அமௌண்ட் மறுபடியும் கிடைக்கும். 22 வயசுலையும் அதே அமௌண்ட் கிடைக்கும். 23 வயசில் அதே அமௌண்ட் கிடைக்கும், 81,750. 24 வயசுலையும் அதே அமௌண்ட் கிடைக்கும். 25 வயசுல மிச்ச எல்லா டோட்டல் அமௌண்ட்டும் சேர்ந்து வந்துடும். இதில் இருக்க நிறைய பேர் இதுதான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறாங்க, பிரித்து வரத. அது என்னன்னு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ வந்து எல்ஐசி ஜீவன் தருண் பாலிசி அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு மணி பேக் பாலிசி, என்டோமெண்ட் பாலிசி கிடையாது. இது வந்து நான் இன்சூரன்ஸ்க்காக எடுக்கல, சேவிங்ஸ்க்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இது வந்து ஷேர் மார்க்கெட் லிங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா இது வந்து ஷேரில் தான் போடுவாங்க, பணம் லாஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. இது வந்து நாட் லிங்க் டு ஷேர் மார்க்கெட். இதை நான் தெளிவாக கேட்டுட்டு தான் இதில் அமௌண்ட் போட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து கூகுள்லேயே இதை சர்ச் பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு சேவிங்ஸ் பிளானாக, சில்ட்ரனுக்கான ஒரு சேவிங்ஸ் பிளான் தான் இது. எல்ஐசி வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது குழந்தைங்க பேரில் தான் எடுக்க முடியும். கார்டியனா அப்பா பேரையோ இல்லை அம்மா பேரையோ போட்டுக்கலாம். அடுத்தது நான் முக்கியமாக இதை 2 ரீசன் எதுக்காக எடுத்தேன்னா, என்னோட வெரி டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அவங்களும் பேங்கர் தான். அவங்களோட குழந்தைங்க 2 பேருக்குமே எடுத்திருக்காங்க. அது வந்து ஸோ வந்து எனக்கு அவங்க மேலே நிறைய கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ எனக்கும் வந்து அவங்க என்னை கம்பல்லாம் பண்ணல, அவங்க சொல்லும் போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ வந்து நான் எடுத்தேன். இன்னொரு ரீசன் வந்துட்டு, என் ஹஸ்பண்ட் பேரில் அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவரோட அப்பா அம்மா வந்துட்டு, அதாவது என்னோட இன்லாஸ் வந்துட்டு இதே மாதிரி ஒரு மணி பேக் பாலிசி எடுத்துருந்துருக்காங்க அந்த டைம்ல, இந்த ஸ்கீம்ல. அந்த அமௌண்ட் வந்து இப்போ வந்து வருஷம் அவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. ஒரு 3-4 வருஷம் வந்துருச்சு. இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல அந்த மணி ஃபுல்லாவே வந்து வரப்போகுது. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கண்ணால பாக்குறோம், அது வருது, அதுல இருந்து அமௌண்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கும் போது ஆப்வியஸா அது போடுறது, அதனால எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கறதுனால இதை நான் வந்து சூஸ் பண்ணேன், இந்த மணி பேக் பாலிசி. இது 2 தான் மெயின் ரீசன். இதுல வந்து இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. எல்லாரும் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஆர்டி, பிபிஎஃப் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுலலாம் இல்லை, அதுலலாம் அதையும் நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன்.
பட் அதில் இல்லாத ஒரு பெனிஃபிட் என்னன்னா ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஆட் ஆன் மாதிரி தான், கம்பல்சரியாக இந்த பாலிசிக்கு போடணும்னு கிடையாது, ஆட் ஆனால் நீங்கள் போட்டுக்கலாம். இது என்னன்னா இப்போ வந்து கேரண்டாராக என் பையனுக்கு வந்து என்னோட பேர் தான் போட்டிருக்கு. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ப்ரீமியம் கட்ட தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு அவங்களே ப்ரீமியம் கட்டிடுவாங்க. அவனோட 20 வயசுல அமௌண்ட் அவனுக்கு எப்பவும் போல வந்துடும். அதுதான் இந்த பிடபிள்யூபி. அடுத்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து 34,598 நான் பே பண்ணுறேன். மொத்தம் 15 வருஷம் வந்து நான் பே பண்ணுறேன். அது மைனஸ் போட்டு ஏன் பண்ணியிருக்கேன்னா ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ண போகிறேன். நம்ம பே பண்ணுறதுனால மைனஸ் போட்டு எழுதியிருக்கேன். அடுத்து வந்து கேஷ் ஃப்ளோ, இது இப்படி தான் கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வெளியில் போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து 81,750 நம்மளுக்கு அமௌண்ட் வரும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடைசியாக 5,99,000 அந்த அமௌண்ட் வரும். ஸோ இதுக்கு வந்து ஐஆர்ஆர் கால்குலேஷன் வந்துட்டு எக்ஸல்லே வந்து ஃபார்முலா இருக்குது, அதில் வந்துட்டு போடுறேன், நீங்களே பாருங்கள். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 6% வருது. 6% ரொம்ப கம்மி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து வெரி லோ ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னா ஷேர் மார்க்கெட் லிங்க் கிடையாது இது. ஸோ வந்து வெரி லோ ரிஸ்க்குங்கும் போது ஐஆர்ஆரோட ரேட் படி பார்த்தீங்கன்னா 5 to 10% லோ ரிஸ்க்கு இருக்கிறது ஓகே தான், குட்டு தான் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து அடுத்தது இதுக்கு பதிலாக நம்ம வந்து பிபிஎஃப்ல போட்டாலோ எஸ்ஐபியில் போட்டால் ஆர்டியில் போட்டால் எவ்வளோ வருது, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வருது அப்படிங்கிறது தான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது தவிர ஐஆர்ஆர் தவிர வேறு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா. நான் வந்து நிறைய பேர் ஐஆர்ஆரை தான் சொல்லியிருந்தனால அது ஜஸ்ட் உங்களுக்காக போட்டு காமிச்சேன். இதில் கிடைக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட், அது ஒரு சூப்பர் பெனிஃபிட்டு. இன்னொன்று வந்துட்டு டேக்ஸ் எக்ஸம்ஷன். 80C கீழே நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கிது. நம்மளுக்கு வரப்போகிற பணம் இருக்குது பாருங்க, 5 வருஷம் வருது இல்லையா, அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. ஸோ இதுவும் வந்து அடுத்த பெனிஃபிட். ஸோ வந்து மாதம் வந்துட்டு வருஷம் வந்துட்டு 34,598னா மாதத்துக்கு வந்துட்டு 2,883. இந்த கால்குலேஷனில் தான் வந்துட்டு அடுத்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதே 15 இயர்ஸ்க்கு மட்டும் கட்டுற மாதிரி தான் நான் போட போகிறேன். ஸோ 15 இயர்ஸ்க்கு வந்து இதில் வந்து இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் போட முடியும். ஸோ வந்து இயர்லி வந்து நான் வந்து 34,598 பே பண்ணுறேன். ஸோ இயர்லியில் வந்துட்டு 34,598 அப்படின்னு போட்டுக்கிறேன். டைம் பீரியட் வந்து நான் 15 வருஷம் தான் கட்ட போகிறேன். என் பையனோட 5 வயசில் ஆரம்பித்து 19 வயசு வரைக்கும் 15 வருஷம். ஸோ 15 வருஷம் இப்போ இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 9,36,346 நம்மளுக்கு எண்டில் கிடைக்கும். இதுலேயும் 80Cயில் வந்துட்டு டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டியில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டி கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரீமியம் பார்த்துருந்தோம் இல்லையா, 2,883 பார்த்துருந்தோம். அந்த அமௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.5, 15 வருஷத்துக்கு போட்டோம்னா 8,77,000 கிடைக்கும். இதில் வந்து நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ்லாம் எக்ஸம்ஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஸோ அடுத்தது வந்து எஸ்ஐபி, இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தது. எஸ்ஐபி கால்குலேட்டரும் நம்ம போட்டுருவோம். எஸ்ஐபியில் வந்து இருக்கிறதுலே வந்து அதிக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ்ஐபியில் தான் போடுவாங்க. பட் இதுலேயும் ஒரு சின்ன கிளிச் இருக்குது, நான் என்னன்னு சொல்கிறேன். இதில் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அதே 2,883 போடுறேன். 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நான் போடுறேன். இதில் 15 இயர்ஸ். ஸோ 15 இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது 12% அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாம். அதான் எஸ்ஐபியில் இருக்க அந்த ஒரு சின்ன இதுன்னு சொன்னேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா 14,54,000 இருக்குது. ஸோ 14,54,000 நீங்கள் வருமானு கேட்டிங்கன்னா வராது. 9,35,000 நம்மளுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன், நம்ம கட்டக்கூடிய பணம் வந்து 5,18,000 சம்திங். ஸோ அந்த 9 lakh சம்திங் இருக்குது பாருங்க, அதுக்கு வந்து 12.5% இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அந்த டேக்ஸ் வந்து பே பண்ணணும். இன்னைக்கு இருக்க தேதிப்படியான டேக்ஸ் வந்து 12.5. 15 வருஷம் கழிச்சு என்ன டேக்ஸ் போடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ வந்து 12.5 அப்படிங்கும் போது அதுக்கான அதுக்கான டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,16,000 நம்ம கட்டணும். ஸோ அந்த 14 லட்சத்துலேருந்து நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் 14 லட்சத்தி சம்திங் கிடச்சிது இல்லையா, அதில் வந்துட்டு அந்த டேக்ஸை மைனஸ் பண்ணிக்கிறேன். டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது வந்துட்டு 13,37,000 கிடைக்கும். இதே அமௌண்ட்டை வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன்னா, எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன் அப்படின்னா. ஸோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் வந்துட்டு நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணாத ஒன்று வந்துட்டு ரிஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணுறதே இல்லை. எப்படி வந்துட்டு
அதில் வந்து 5 வருஷமா 15 வருஷத்தில் ஒன்றா அமௌண்ட் வராமல் எல்ஐசி ஜீவன் தருண் பாலிசியில் ஒன்றா அமௌண்ட் வராமல் 5 வருஷம் பிரித்து வர்றது வந்து டிஸ்அட்வான்டேஜாக நிறைய பேர் நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. திடீர்னு என்ன ஆகும்னு நம்மளால கணிக்கவே முடியாது இல்லையா? ஸோ வந்து ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் வந்து நீங்கள் எப்போவுமே இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் இதில் போடாதீங்க, இதில் போடுங்கலாம் நான் சொல்லலை. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். ஸோ எல்ஐசி ஜீவன் தருணில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து 10,08,250 கடைசியாக 20 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கும். எஸ்ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சில பேர் 15-20லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஃபார்ஃபெச்டாக ஃபீல் ஆகுது. ஸோ நான் 12 தான், ஆவரேஜ் 12 எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 13 lakh சம்திங் வருது. பிபிஎஃப்ல போட்டிங்கன்னா 9,38,000 வருது. 15 இயர்ஸ்லேயே அது கிடச்சிரும். ஆனால் அதே மாதிரி ஆர்டி 15 இயர்ஸில் 8,07,000 சம்திங் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். 15 இயர்ஸில் இது கிடச்சிரும். ஸோ வந்து டோட்டல் கம்பேரிசன் இதில் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டிட்டேன். என்னோட அட்வைஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இந்த பாலிசி எல்ஐசி ஜீவன் தருண் பாலிசி நீங்கள் எடுங்க, நான் எடுத்திருக்கேன், இது வந்து சூப்பர் பாலிசி அப்படிலாம் என்னோட அட்வைஸ் கிடையவே கிடையாது. யாருமே இதை எடுங்க, இந்த பாலிசி எடுங்க, இது பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு இதை தான் எடுக்கணும் நீங்கள் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன எடுக்கணுங்கிறத ஆப்வியஸாக நீங்கள் மட்டும்தான் அதை முடிவு பண்ண முடியும். எனக்கு இருக்க ஒரே ஒரு அட்வைஸ் வந்துட்டு நீங்கள் இந்த ஏதாவது ஒரு பாலிசி எல்ஐசி பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணாதீங்க. அதாவது முன்னாடியே உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே க்ளோஸ் பண்ணாதீங்க. உங்களால் 15 வருஷமும் அந்த 34,500 ரூபாய் கட்ட முடியும்னா மட்டும் பாலிசி எடுங்க. இது என்னோட அட்வைஸ். ஏன்னா வந்துட்டு இல்லைன்னா லாஸ் ஆகும் உங்களுக்கு. அது மாதிரி தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ பயமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருது. ரிஸ்க் எடுக்கிற பயம் அப்படின்னே வச்சுக்கிட்டோமே. என்னோட பணத்தை நான் போடுறேன், ஆப்வியஸாக நான் பயப்படாமல் எப்படி இருக்கிறது? இது வந்து சில பேர் வந்து என்ன இதுக்கெல்லாம் பயப்படுறாங்கன்னு நினச்சிட்டு போட்டோம், எனக்கு அவ்வளோ. என்னோடது என்னன்னா எல்லாத்துலேயும் எல்லா பணத்தையும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டு அமௌண்ட் எனக்கு போயிடக்கூடாது. நான் இப்போ சொன்னேன் பாருங்க, பிபிஎஃப், ஆர்டி எல்லாத்துலேயுமே நான் அமௌண்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து என்பிஎஸ் மூலமாக ஷேர்லேயும் நான் வந்து பணம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து நான் எல்லாத்துலேயுமே பணம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கேன். அடுத்தது எல்ஐசி க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ். சில பேர் எல்ஐசி ஃப்ராடு, அவங்க வந்து பணத்தை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காம போயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. இது வந்து அவங்க ஆள் மனசில் யாரோ போய் பதிய வச்சுருக்காங்க எல்ஐசி க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டில் கண்டிப்பாக போடுங்க, ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக போடுங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட் கண்டிப்பாக வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கம்பெனிலாம் மூடிட்டு போயிட்டா பரவாயில்லையா? அந்த கம்பெனி வந்து திறந்தே தான் இருக்குமா? எனக்கு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஃபைனல் தாட்ஸே நான் சொல்லிடுறேன். ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆப்போஸ்லாம் நான் பண்ணலை. நானும் என்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு இது மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 1000 rupees நான் வந்து அந்த சேவிங்ஸில் சொல்லியிருந்தேன். இப்போ 1 month நான் வந்து 2,500 அதில் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்துட்டு போடாமல் இல்லை, எல்லாத்துலேயும் பிரித்து போடுறது தான் நம்மளுக்கு வந்துட்டு எப்போவுமே சேஃப். அது ஒன்று தான் நான் ஜென்ரலாக நான் அஸ் எக்ஸ் பேங்கராக நான் கொடுக்குற ஒரே ஃபினான்ஷியல் அட்வைஸ், டைவர்சிஃபிகேஷன். எல்லா அமௌண்ட்டையும் ஒரே இடத்துல போடாதீங்க, பிரித்து போடுங்க. ஸோ என்பிஎஸ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட வீடியோ அது. வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.